அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தசாபுத்தியை தான் மட்டும்தான் பார்க்கணும். ஜாதகத்தில் கட்டத்தில் நம்ம பிறக்கும்போது எந்த திசை நடக்குது, எந்த யோகத்தில் நம்ம பிறந்துருக்கிறோமோ அது நம்ம இந்த உலகத்தில் பூமியில் இருக்கிறவருக்கும் அதுதான் வேலை செய்யும். நடுவில் வர்றதெல்லாமே வேலை செய்யாது. இந்த தசாபுத்தியும் பார்க்கணும், பஞ்சபட்சியும் பார்க்கணும். நீங்கள் ஜாதகத்தை யார் கையிலாம் பார்க்கும்போது நீங்கள் குறைய சொல்லக்கூடாது. ஜாதகத்தை பார்க்கும்போது குறைய சொல்லக்கூடாதுன்னா நீங்களே குழு கொடுக்கக்கூடாது. நான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அந்த ஜாதகம் சொல்லும் உங்களுக்கு இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு. இப்போ சூரிய தசை நல்லது பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதெல்லாம் பண்ணாது. 4 ரகமாக பண்ணோம். சந்திரன் 4 ரகம் பண்ணோம். சந்திரனும் சூரியன் எல்லாருமே 4 ரகம் பண்ணுவாங்க. அதில் எந்த ரகத்தில் உங்களுக்கு தசாபுத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். புரியுதுங்களா? அந்த தசாபுத்தி அவங்க சொல்லணும், யோகத்தையும் சொல்லணும், உங்களோட பிரச்சனையும் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும். அந்த எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு குழு கொடுக்குறேன். குழுன்னா எப்படின்னா கேட்டிங்கன்னா, இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எந்த ஜாதகத்தை கட்டத்தை பார்த்தாலும் இத்தனை நாள் பல்லு கடிச்சிங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நாளுக்கு அப்புறமா நம்ம சாப்பிடாம இருக்க முடியும். அதுக்கு எதனா சொல்யூஷன் தேடணும்ல. வெறுமையாக இருக்க முடியாதுல்ல. வாழ்க்கைன்னு வருதில்ல, சும்மாவே இருக்க முடியாது. இத்தனை வருஷம் வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்கு எதுனா ஒரு சாவி இருக்கும். அந்த சாவியை தேடணும். அதுதான் உங்களோட ஜீவ ஆத்மா சாவி. ஜீவ ஆத்மா மந்திரம்னு ஒன்று இருக்குது நம்ம உடம்புல. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் சாதிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்துலேயுமே மூட நம்பிக்கையெல்லாம் போகக்கூடாதுனால தான் இந்த ஒரு பதிவில் நான் உங்களுக்கு தசாபுத்தியோட சார்ட் போட்டு காமிச்சிருக்கிறேன். இந்த ஒரு தசையும் 4 ரகம் பண்ணும். மறைவு, பகை, நட்பு, டவுனு, டைரெக்டாக போக வைக்கும் இந்த யோகத்தில். இதுலேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இவங்களோட இப்போ எப்படி கேட்டிங்கன்னா, இப்போது ஒருத்தர் நண்பராக இருப்பாங்க, ஒருத்தர் பகையாக இருப்பாங்க. புரியுதுங்களா? ஈஸ்வரருக்கு சுக்கிரனும் புதனும் ஃப்ரெண்டு. குரு ஃப்ரெண்டா இல்லை. அந்த மாதிரி இப்போது ராகுக்கு குரு ஃப்ரெண்டு, சூரியன் ஃப்ரெண்டு. இப்படி எடுங்க. இப்போ இவங்க வரும்போது உங்களை வழி நடத்துவாங்க. நான் குதுக்கம் கொடுக்குறேன். நான் ஜாதகத்தை சொல்ல, இதில் இந்த தசாபுத்தியில் என்னென்ன பண்ணணுன்னு சொல்ல. நீங்கள் டவுட்டு கேட்குறீங்க. நான் நிறைய இடத்துல போகிறோம், ஜாதகம் தோக்குது அப்படிங்கிறது. தோக்கலை, ஜாதகம் தோக்கலை, நீங்கள் தோக்குறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் போய் சொல்லிடுறீங்க. ஜாதகம் பார்க்குறவங்க கையில் எல்லாத்தையும் போய் சொல்லிடுறீங்க. சொல்லிவிட்டு போயிட்டு குறைய கேட்டால் நீங்கள் சொல்கிறதுக்கு அப்படியே தான் சொல்லுவாங்க. அதை ஆராய்ஞ்சு அவங்க சொன்னால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த ஜாதகம் மட்டும் பார்க்கக்கூடாது, உங்களோட பச்சையும் பார்க்கணும். உங்களோட பச்சை என்ன பண்ணோன்றது கூட பச்சையில் கூட இருக்குது, நட்பு பகைன்றது. அந்த மாதிரி நீங்கள் ஆராயும் போது தான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எந்த துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மருத்துவத்துறையில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணாலும் சரி, நீங்கள் படிச்சுட்டு ஏன் ஜாபு கிடைக்கலன்னு சரி, எல்லாத்துக்குமே இவங்க தான் முடிவு பண்ணணும். மருத்துவத்துறையில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் புதனும் குரு சூரியன் இவங்க இருந்தால் மட்டும்தான் கொடி கட்டி பறக்க முடியும். அதிர்ஷ்டம் திடுக்குன்னு வரும். அதிர்ஷ்ட டாக்டர், அதிர்ஷ்ட ஓனர் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் உங்கள் கையில் இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இந்த வீடியோவில் திருப்பி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.